श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुधश्रीमान् श्रेयते मेस्तु பூயசே. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருநாமம் 36வது ஈஸ்வரக. ஈஸ்வரகன்னா நம்ம சொல்கிற அர்த்தத்தில் இங்கே வரல. இங்கே என்ன வருதுன்னா ஆளுமை உடையவருங்கிற பொருள். அது மட்டும் இல்லை, மனுஷனாக பறக்கிற சமயத்திலேயே ஐஸ்வர்யத்தோடு பறக்கிறவர். மற்றவாளை போல் அவர் பறக்கிறதில்ல, ஆனால் நான் பிறக்கிறேங்கிறார். மற்றவாளை போல் நான் சாப்பிட்றதில்ல, ஆனால் சாப்பிட்றேன். மற்றவா போல் நான் தூங்குறதில்ல, என்னோடய தூக்கம்னா யோக நித்திரை. எல்லாம் பண்ணுவேன், ஆனால் ஜீவராசிகளை போல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார். ஏன்னா அவர் திருமேனி அப்ராக்கிருத திருமேனி, திவ்ய ரூப மங்களமானது இல்லையா அவரோட திருமேனி. அதனால் அவரோடது எல்லாம் பண்ணுவார், ஆனால் நம்மள மாதிரி இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு இந்த ஸ்லோகத்தை பகவத்கீதையில் அர்ஜுனன்ட்ட தன்னோட பிறப்போட பெருமையை பற்றி சொல்கிறார். அஜோ அபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா. இதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அபிதன்கிற வார்த்தையை 2 தடவை சொல்கிறார் இல்லையா இங்கே. அப்படின்னா இருந்து கொண்டே, அதாவது நான் பிறக்காமல் இருந்து கொண்டே பிறக்கிறேன், பெருமை குறையாதவனாக இருந்து கொண்டே பிறக்கிறேன், ஐஸ்வர்யம் குறையாமல் இருந்து கொண்டே பிறக்கிறேன். அவர் எல்லாம் சொல்கிறார். இதில் தன்னோட பெருமையை பற்றி சொல்லின்னு இருக்கார். அது மாதிரி எண்டில் சம்பவகன்னு வருது. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம், பிறக்கிறார்னு பார்த்தோம். இவர் பிறப்பில் என்ன பெருமைன்னா, பிறக்கும்போதே துளி கூட பெருமை குன்றாமல் மேன்மையோடு பிறக்கிறார். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் போன்ற எல்லா குணமும் இருக்கு இல்லையா, அதில் எந்த குணமும் குறையாது. மேகத்தில் மின்னல் எப்படி தோன்றதோ அதை மாதிரி அவர் பறக்கும்போதே பெருமையோடு பிறக்கிறார். சட்டுன்னு சங்கல்பிச்சுன்றார். இவர் பறக்கணும்னு நினச்சா சங்கல்பிச்சுன்னா உடனே பிறந்துறார். மனுஷனை பறக்கும்போதே பரத்தத்துவத்தை காட்டுறார். அதான் நம்மாழ்வார் சொல்கிறார், அவர் எல்லாம் விதிகளுக்கு அப்பாற்பட்டவர், அதான் ஈஸ்வரகன்னு சொல்லிட்டு தன்னோட திருவாய்மொழியில் 4 பரத்தத்துவத்தை பற்றியும் பாசுரமாக பாடியிருக்கார். உயர்வர உயர்நலங்கிற பாசுரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பரத்தே பரத்தத்துவம் பற்றி. அப்புறம் உன்னவானவர் அந்த பாசுரத்தில் அர்ச்சியா பரத்துவத்தை பற்றி சொல்கிறார். திண்ணம் வீடில் விபவாய பரத்துவம், அரணமாவர் அப்படின்னு ஒரு பாசுரம் இருக்குது, அதில் மனுஷிய பரத்துவம். இந்த எல்லாத்தையும் அவர் காட்டுற இந்த பரத்தத்துக்காகவே அவர் திருவாய்மொழி அமைச்சிருக்கார். அதாவது எப்படி பறந்தாலும் மேன்மை குன்றாமல் பிறக்கிறார், அதான் ஈஸ்வரக அப்படின்னு அர்த்தம். மத்வாச்சாரியர் தன்னோட வியாக்கியானத்தில் ஈஷேத்யோ பரக ஈஸ்வரகன்னு சொல்கிறார். அப்படின்னா உலகத்தில் உள்ள ஈஸ்வரர்கள் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வரனாலே என்னென்னா, அங்கிருப்பதை விட அவர் இங்கே மனிதனாக பிறக்கலாம் பிரயோஜனம் அதிகம் அப்படிங்கிறார். ஏன்னா அவதார காலத்துலலாம் அவரோட ஐஸ்வர்யம் நல்லா ஒளிவிடுறதான். அவதாரத்தில் மனுஷனாக பிறக்கார் இல்லையா, அப்போ மக்கள் என்ன பண்ணுறாலாம், ரொம்ப புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளாம். ஏன் தெரியுமா, அவர் நான் பிறக்கிறேங்கிறத பரவாசுதேவனா அங்கேயே இருந்தேன்னா வைகுண்டத்தில் அவள் நினச்சிட்டு இருக்கா, அப்பா இவ்வளோ தள்ளி இருக்குது, நம்மளாலலாம் பகவான் திருவடி அடையவே முடியாத, எட்டா கனி அப்படின்னு விட்டுவிடுறா. சரி, நம்ம மனுஷனாக பிறந்து இவாளோட ஒருத்தராக இருப்போம்னு வந்தாக்கா என்னோடய பெருமையை அவள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. என் திருவடியை பற்றணுன்னே அவள் தோண மாட்டேங்குது, தேரோட்டி தானே இடையன் தானே அப்படின்னு அலட்சியப்படுத்துகிறா. இவளுக்கு எதுவுமே புரியல, என்னோடய மேன்மையை புரிய வைக்கவே முடியல. அர்ஜுனா, நீயாவது புரிஞ்சுக்கோ என்னோட மேன்மையை அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்கிற மாதிரி இந்த பாசுரம். அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவமஜானந்தாக மம பூத மகேஸ்வரம். இதில் சொல்கிறார், நான் என்னோட பரமமான உயர்ந்த ஸ்தானம் பெருமை இதெல்லாம் மக்களுக்கு தெரியவே மாட்டேங்கிறது. மனுஷனாக அவதரித்தாலும் மேன்மை குன்றாதவன் இவ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ஈஸ்வரங்கிறதுக்கு அர்த்தம். அவர் எந்த அவதாரம் எடுத்தாலும் சரி அவரோட மேன்மை துளி கூட குறையாது, ஏன்னா அவர் ஈஸ்வரக. இப்போ இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். கண்ணன் இங்கே அவதரித்தார் இல்லையா, அப்போ சாந்தீபினிங்கிற ரிஷிகிட்ட குருகுலம் பூர்த்தி செஞ்சார். 64 நாட்கள்லேயே 64 கலைகளையும் அவர் கற்றுந்தாச்சு. அப்புறம் அவர் கேட்டார், குருதர்ஷனம் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் போய் கேட்கறச்சே அவர் மனைவி போய் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேட்டுன்னு வந்தார். அப்போ மனைவி சொல்கிறா, கண்ணன் ஒன்றும் சாதாரண மனுஷன் இல்லை, அவதார புருஷன்,
அதனால் நம்ம மகனை வந்து கடலில் திமிங்கலம் கொண்டு போயிடுத்து இல்லையா, அவனை கொண்டு வந்து தர சொல்லுங்க. பகவானால் முடியாது எதுவுமே கிடையாது, அவர் ஈஸ்வரன் அப்படின்னு அவர் நினைவுபடுத்துகிறா. இவர் கண்ணன்ட்ட போய் அதை கேட்குறார். உன்னால் முடியுமா, என் பையன் செத்து போயிட்டானே, இறந்து போயிட்டான், மீட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்க, கண்ணன் தான் ஈஸ்வரன் ஆச்சே, உடனே சம்மதிச்சிட்டார். உடனே சமுதிரத்துக்கு அடியில் போய் பார்க்குறார். அங்கே தேடி பார்த்தா அந்த திமிங்கலம் அங்கே இல்லை. இப்படி தேடி வரும்போதே அவர் தெரிஞ்சு போச்சு யமப்பட்டினத்துலாம் இருக்கா அந்த குழந்தைன்னு. உடனே யமராஜன்ட்ட போய் சாந்திமணி மகனை கொடு அப்படின்னோடனே அவர் சொல்ல அவர் கொடுத்துருவார். யமன் வந்து ஈஸ்வரன் சொன்னால் கேட்காம இருப்பாரா, கொடுத்தாச்சு. உடனே கொண்டு வந்து குருகிட்ட வந்து கொடுத்துட்டார். அது யாராவது இறந்த வாழை மீட்டு கொண்டு முடியுமா? ஆனால் அவர் ஈஸ்வரன், ஆளுமை செலுத்துபவர். அவர் ஆளுமைன்னா அவரோட திறமை என்ன, யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் அவர் பண்ணலாம். அவர் கட்டளை இடணும், எல்லாரும் செஞ்சுருவா. வைகுண்டத்தில் மட்டும் இல்லை, அவதாரமாக பூமியில் வந்தாலும் அவர் ஈஸ்வரன் தான். அவரை சாதாரண மனுஷனை நம்ம நினைக்கக்கூடாது. வைகுண்டத்தில் என்னெல்லாம் அவருக்கு பவர் இருக்கோ, ஏற்றமாக இருக்கோ, அதே ஆளுமை இங்கே துளி கூட குறையாது. அதனால் நாமும் ஈஸ்வராய நமகன்னு சொல்லிட்டு வந்தோமானா நமக்கும் எந்த வேலை செஞ்சாலும் நம்ம ஆளுமை திறன் நமக்கே கிடச்சிரும். அதுதான் இந்த ஈஸ்வரங்கிற திருநாமத்தோட அர்த்தம்.